என்று உண்மையாகவே அநேக வார்த்தைகள் நமக்கு எடுத்து விளங்கி காட்டும். விதைப்பு எப்பொழுதுமே கண்ணீரோடு தான் நாம் விதைக்க வேண்டும் என்பதாகவே கர்த்தருடைய வார்த்தையில் அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். கவனிக்க. ஆனால் கடந்த 21 நாட்களும் நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளையும் தேவனிடத்திலிருந்த மகிமையான காரியங்களையும் நம்முடைய சபையிலும் சரி, அநேக பிள்ளைகளும் சரி, இந்த காரியங்களை பெற்ற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், விதைப்பே சமாதானம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். ஏன்னா அறுவடை செய்யும் போதுதான் ஒரு விதமான நிறைவு இருக்கும். ஏன்னா நல்லா விதைத்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு விதைத்திருக்கிறோம். இந்த அறுவடை செய்யும் போது அதன் அருகிலை கட்டிக்கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சங்கீத புஸ்தகத்துல ஒரு வார்த்தை. அப்ப அறுவடை செய்யும் போது உள்ள மகிழ்ச்சி விதைக்கும் போது இருக்காது. விதைக்கும் போது கஷ்டப்பட்டு எப்ப முளைச்சு எப்ப விளைஞ்சு எப்ப வர்றது இல்ல. கர்த்தர் இந்த வருடத்தின் இறுதியில் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கும் போதே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதோட நம்பிக்கை என்ன? இந்த விதை முளைக்குமோ, எப்ப முளைக்கும், இது எப்படி விளையும் என்பதா அல்ல. நாம் விதைக்கும் போதே தெரியும் இது 100 மடங்காய் கர்த்தர் பலன் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அறுவடை கிடையாது. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அறுவடை சமாதானம் உள்ளதா அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கும் போதே அது சமாதானம் உள்ளதாய் கர்த்தர் நமக்கு மாற்றுவார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் இறுதி மாதம், கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 11 மாதங்களிலே கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருந்தும் நாம் ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சில நேரங்களில் கேட்காமல் அதை விட்டு விலகினபடியினால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்க, மேல உள்ள வசனம் வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கு வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்து. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்தும் அதுல பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம நிமித்தமாய் நம்ம ரொம்ப பலனை எதிர்பார்த்து நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டும் அதனால் பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தரே சொல்றார், நானே ஒருவரை ஒருவர் விரோதிக்கவும் செய்திருக்கிறேன், அதற்கு இடமே கொடுத்திருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? ஏன் கர்த்தர் இதை செய்ய வேண்டும்? வாசிங்க. அதுலயே 7வது அதிகாரம் 9வது வசனம். யோசனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். நீங்க கர்த்தருக்கு விரோதமான தீங்கான எண்ணங்கள், தீங்கான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே இருந்திருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், ஒருவன் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறதே தேவனுடைய பார்வையிலே அது தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையே அது தீங்கா எண்ணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு பாராட்டாத தயவும் இரக்கமும் நமக்கு கிடைக்கவில்லை. நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டும் அதனால் கர்த்தர் சொல்கிறார், அதனால் உனக்கு பலனும் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை இப்படிதான் சொல்லுகிறது, இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை. என்ன காரியம் செய்தாலும் சரி, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் சொல்லப்படுகிறது? வாசிக்க, அதிலே தொடர்ந்து வாசிக்க, 10வது வசனம் 7-10. விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும்,
உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். நம்ம அவங்களுக்கு தீங்கான காரியங்களை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இருதயத்துல தீங்கான எண்ணங்கள் இருந்தாலே அது தேவனுக்கு முன்பாக விரோதமாய் மாறுகிறது, தீங்காய் மாறுகிறது. தேவன் நமக்கு பலனை தருவதை அது தடுக்கிறது. ஒருவேளை கடந்த 11 மாதங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஏதோ ஒன்று நம்முடைய காரியங்களில் இருந்திருக்கலாம். 21 நாளிலே கர்த்தர் அதைதான் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி நம்மை மறுரூபப்படுத்தி விசுவாசிக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நேற்றுக்கு நம்ம கடைசி அந்த ஜெபம் பண்ணி முடிச்சோம் 21 நாட்கள். உண்மையாகவே விசுவாசிங்க, 21 நாட்கள் ஜெபத்துக்குள்ளே கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை மாற்றி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், எங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அப்போ கர்த்தர் எதையோ ஒன்று மாற்றணும்னு நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிறது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னு அவர் எப்பவுமே விரும்புறதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரே ஆளை வச்சு எல்லாத்தையும் முடிச்சணும்னு அவர் நினைக்கிறதே கிடையாது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் செய்தார் என்றால் மோசேயை கொண்டு செய்கிறார். சவுலை கொண்டு ராஜாவாய் ஏற்படுத்த நினைத்தார் என்றால் சவுலை தள்ளி கர்த்தர் தாவீதை ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமே. ஒரே காரியங்களை வைத்து காரியங்களை நகர்த்தணும்னு கர்த்தருக்கு அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுவோமே. ஒரு கழுதை கொண்டாகிலும் கர்த்தர் காரியங்களை செய்யவில்லை. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருக்கு விரோதமான தீங்கான செய்கை கூட வேணாம், செயல்கள் கூட வேணாம், தீங்கான எண்ணங்களே தேவனுக்கு அருவருப்பால் மாறும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறாரு. வாசி, தொடர்ந்து வாசிங்க. அதிலே 11. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். முரட்டுத்தனமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளும் கேட்காம தங்கள் செவிகளை காத மூடுனது போல செவிகளை அடைத்துக் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்காமல், தேவனுடைய வார்த்தைகளை கேளாமல் தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் கேளாமல் தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவேளை செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்லுகிறது, முன்ன இந்நாட்களுக்கு முன்னே மனுஷருடைய வேலையால் பலனும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்துல கர்த்தர் நம்மை எல்லா நிலையிலும் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி, நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக பலப்படுத்தி, இன்றைக்கு இந்த முதல் தேதியிலே இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நம்மை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நமக்கான காரியங்களை அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வாசிங்கப்பா, வாசிங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படியா இருந்த நம்முடைய இருதயம், நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக நேரங்களிலே நம்முடைய நினைவுகள் எப்படியா இருக்கிறது, நாங்கள் ஒன்றும் பெரிய பாவங்களோ பெரிய குற்றங்களோ பெரிய விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எதுவும் செய்கிறது இல்லை, பெரிய பாவங்கள்லாம் நாங்கள் செய்யறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாங்கள் இந்த 21 நாட்களில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசின காரியங்களை எடுத்து நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அதை நோட் பண்ணவங்க பார்த்தீங்கனாலே தெரியும். கர்த்தர் வேற எதையுமே மாற்றணும்னு நினைக்கல, நம்ம இருதயத்தை மாற்றணும் தான் அவர் நினைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஏன்? இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் ஆயிருக்கும். அல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதி இருந்தது போல இந்த வருடத்தின் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நாம் நின்றிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தால் அநேக இடங்களிலே நாம் தவறி போயிருப்போம், தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி போயிருப்போம், தேவனுடைய நன்மைகளை மறந்திருப்போம், தேவன் செய்த காரியங்களை விட்டு விலகி போயிருப்போம். நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாக கூட மாறி இருப்போம். ஆமென் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் நம்மை மறுரூபப்படுத்த வேண்டுமானால் முதலாவது நம்மை அவர் மன்னிக்க வேண்டும், நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா.
உண்மையாகவே நேற்றை கூட நான் பார்த்த வசனத்துல கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை சுத்திகரிங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிப்போம், கடந்த நாட்களிலே நம்மையும் சரி நம்ம சபையும் சரி கர்த்தர் சுத்திகரித்திருக்கிறார். அப்ப உண்மையா நம்ம தைரியமா சொல்லலாம், எப்படி சுத்திகரித்திருக்கிறாரு, அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள எப்படியாய் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, எங்க இருதயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், அதை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற மாதிரி தெரியல. எத்தனை பேர் சொல்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா, கடந்த ஒரு 3 நாட்களா அந்த வார்த்தையை தான் நம்ம மறுபடியும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, எதை கிழிக்கணுமா? அல்லேலூயா. நேற்று கூட நான் அதை சொன்ன நினைக்கிறேன். உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து. அப்ப இருதயத்துலதான் பிசாசு பல காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மறைத்து அதை மூடி வைக்கும் போது தேவனிடத்தில் வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எங்க இருதயம் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப நம்முடைய இருதயம் மாறணும். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் அதுதான் சொல்லுகிறாரு. தேவனுடைய வார்த்தை வாசிக்க 12வது வசனம் 7:12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருந்து உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு எதை வைரமாக்கிட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க, புரியுதுங்களா? மறுபடியும் கர்த்தர் பேசுகிற காரியம் அதுதான். தங்கள் இருதயங்களை வைரமா மாத்திட்டாங்க. அப்படின்னா என்ன? கல்ல போல நல்ல ஸ்ட்ராங் பொருளை போல மாத்திட்டாங்க. அதை எதுல சொன்ன, எந்த காரியம் சொன்னாலும் இருதயத்துக்கு உள்ள நுழையாம மேலோட்டமாகவே அந்த காரியம் இருந்திருக்கு. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை கேளாதபடிக்கு தங்கள் இருதயங்களை வைரமாய் மாற்றிவிட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்தின் முடிவுக்குள்ளே இந்த 12வது மாதத்துல நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்துல இந்த புதிய வருடத்தை நாம் தொட போகிறோம். கர்த்தர் எதை மாற்றணும்னு நினைச்சாரோ அவருடைய கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் மாற்றப்பட்டு தேவனுக்கு முன்பாக அவர் நினைத்த இருதயமாய், தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இருதயமாய், அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இருதயம் மாறிட்டாலே கவனிங்க, உங்க செயல்கள் மாறும், சிந்தைகள் மாறும், யோசனைகள் மாறும், உங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அது எப்படிங்க, எங்க இருதயத்தை எப்படி மாற்றினாரு, அது எப்படி இப்ப கர்த்தர் நம்ம எப்படி நம்ம மன்னித்து இருக்கிறார், அதை எப்படி மாற்றி இருக்கிறார். வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 18-19. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர் யார்? அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமத்தை பொறுத்து மீதியான, நமது சுதந்திரமாகி மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். அல்லேலூயா. ஏன்னா அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் எங்க போட்டுட்டாங்களா? சமுத்திரங்களின் ஆழங்களிலே போட்டு விட்டார். ஆமென் சொல்லுவோமே. எங்க போட்டுட்டாங்களா? நம்முடைய எல்லா பழைய நிலைகளையும், தேவனுக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய இருதயத்துல, நம்முடைய இருதயத்துல இருந்த தேவையில்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து சமுத்திரங்களின் ஆழங்களிலே போட்டு விட்டார். ஆமென் சொல்லுவோமே. பாருங்க, இந்த வார்த்தை தான் எபிரேயர் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்க, எபிரேயர் எழுதின 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து
அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகளை? கர்த்தர் விரும்புகிற காரியமே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் நினையாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தினாலே ஒரு புது சிருஷ்டியாய் நம்முடைய இருதயம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இவ்வளவு ப்ராசஸ கொண்டு வராரு? கவனிங்க. எதற்காக? நம்முடைய இருதயத்தின் நிமித்தம், நம்முடைய சுபாவத்தின் நிமித்தமாய் ஏன் கர்த்தர் இதை மாற்றணும்னு நினைக்கிறாரு? கவனிங்க. இருதயம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், நல்லது எல்லாவற்றிலும் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாய் பெற வேண்டுமானால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாய் முழுமையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. முழுமையாய் தேவனுக்கு உகந்ததாய் முழுவதுமாய் முழு இருதயத்தோடும் அவரிடத்திலே நாம் திரும்பும் போதுதான், அதனாலதான் சொல்லப்படுகிறது, இந்நாட்களுக்கு முன்னே செய்த வேலையால் பலனும் இல்லை. ஆமென் சொல்லுமே. சமாதானமும் கிடையாது, செய்த வேலைகளில் ஒன்றுமே கிடையாது. இந்த 21 நாள் ஜெபத்திலே நம்மை கர்த்தர் பக்குவப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நம்முடைய இருதயங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்றால், இப்ப வாசிங்க இந்த வசனத்தை 8, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம். வாசிங்க 8:12. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். பாருங்க, இப்ப பாருங்க, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் மாறி இருந்தால், இப்ப நம்ம என்ன தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறோமோ, விதைக்கும் போது இது கடினமாய் கஷ்டத்தோடு பாரத்தோடு அல்ல, நம்ம விதைக்கும் போதே ஒரு சமாதானத்தோடு விதைக்கிறோம். எதுக்கு? இந்த விதைப்பு 100 மடங்கு பலன் தரப்போகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கவனிங்க, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய குடும்பத்திலே படுகிற பிரயாசங்கள், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், தேவைகள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை 100 மடங்காய் அறுவடை செய்யுங்கள். அல்லேலூயா. தேவனுக்காகவும் சரி, தேவனுடைய சபைக்காகவும் சரி, கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கிற விதைகள் 100 மடங்காய் உங்களுக்கு பலன் தரும். ஆமென் சொல்லுவோமே. விதைப்பே உங்களுக்கு சமாதானம் உள்ளதா இருக்கும், அப்ப அறுவடை எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? விதைப்பு சமாதானமா உள்ள இருந்தா, விதைப்பு கண்ணீரோட இருந்தாலே அறுவடை கம்பீரத்தோடு இருக்கும்னா, அப்ப விதைப்பே கர்த்தர் சமாதானமா வைத்திருக்கிறார்னா, அறுவடை நிச்சயமாகவே சொல்லுகிறேன் 1000 மடங்காய் கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திராட்சை செடி தன் கனியை தரும். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானம் தன் பனியை தரும். தேவனுடைய ஆசீர்வாதம். கவனிங்க, நீங்கள் நினைத்திராத வேளையிலே, நீங்க நினைத்து பார்க்க முடியாத நாட்களிலே, உங்க கண்ணுக்கே தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு தூங்கி எழுந்து பார்க்கும் போது பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா அவர்கள் பூமியில் இருந்தது. அதை எப்படி கர்த்தர் வைத்திருந்தாரா? அந்த மன்னாவின் மீது பனி மூடி இருக்கும்படியாய். அது எப்ப விழுது, எப்ப வரும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா தூங்கி எழுந்து காலைல பார்க்கும்போது அவர்கள் வீட்டு அந்த கூடாரத்தின் வாசல்களிலே மன்னாவும் அதை மூடி பனியையும் கர்த்தர் மூடி வைத்திருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்ப வருது, எந்த நேரத்துல வருது, எதுவும் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல மாட்டார். ஆனால் வானத்தின் பனியை போல ஆசீர்வாதம் உங்க பூமியிலே, உங்க குடும்பத்திலே கர்த்தர் இறங்க செய்வார். அல்லேலூயா. பனி எப்ப இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. ஆனா கவனிங்க, ஆனா நம்ம எழுந்து பார்க்கும் போது, ஓ இவ்வளவு பனி பெய்து இருக்குதா, ஓ இவ்வளவு. ஆனா அது பாருங்க, நம்மளுக்கு நேரா தான் நடக்கும். ஆனா என்னன்றது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வானம் தன் பனியை தரும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் பனியை போல, அது இந்த பூமியிலிருந்து இல்ல. கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் நம்முடைய பரலோகத்திலிருந்து நம்ம இடத்திலே வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, வானம் தன் பனியை தரப்போகிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா. பனி எப்ப இறங்குதுன்னு தெரியாது. ஆனா கவனிங்க, உங்க பிரயாசங்களை முடிச்சிட்டு பாருங்க, உங்க வீட்டில கர்த்தர் ஆசீர்வாதத்தை பனியை போல இறங்க செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க பண்றீங்களே பிரயாசம், கவனிங்க. நீங்க இந்த அநேகர் உண்மையாக பிரயாசத்தோடு இந்த உபவாச நாட்களிலே விழித்திருந்து காத்திருந்து தேவனுக்காக காரியங்களை நடத்திக்கிறீங்களே. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, உங்கள் ஆசீர்வாதம் பனியை போல மெதுவா இறங்கி உங்ககிட்ட வந்துடும். அல்லேலூயா. எப்ப வருது, எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விழித்து பார்க்கும் போது உங்க வீட்டில் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு நாளைக்கு கர்த்தர் அதை தந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? 40 வருடங்கள் அவங்க வீட்டு வாசல்ல தூங்கி எழுந்து வேற எதுவுமே செய்யலங்க. அவங்க தூங்கி எழுந்து எகிப்து தேசத்துல அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த பூண்டுக்கும் வெங்காயம் அவங்க சாப்பிடுற கொம்மட்டி காய்களுக்கும் எகிப்து தேசத்துல அடியும் உதையும் வாங்கியும் 430 வருஷம் அடிமைகளா இருந்தோம். அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பலன் கிடைக்கல. பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணும் இல்லை, நிம்மதி இல்லை, பலவிதமான கூக்குரலும் அழுகையும் தான் மிச்சம். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே, அவர்கள் இருதயங்கள் மாறாததினாலே 430 வருஷங்களாய் எவ்வளவு பிரயாசப்பட்டோம், அவங்களால் ஆசீர்வதிக்கப்படவே முடியல. ஆனா இப்ப பாருங்க, தூங்கி எழுந்து கூடாரத்தை திறந்த உடனே, ஏதோ ரெசார்ட் மாதிரி தூங்கி எழுந்து ஓபன் பண்ண உடனே வாசல்லே சாப்பாடு இருக்கு. அடட, என்ன இருக்கு சாப்பாடா? எடுத்து உள்ள வந்து சாப்பிட வேண்டியதான். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை போல உங்களுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் மாத்த போறாங்க. இனிமேல் நீங்க கஷ்டப்பட்டு ஓடி உழைத்து அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க விதைக்கும் போதே தெரியும், இது 1000 மடங்கு பலன் தரும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதெல்லாம் விதைக்கிறீங்களோ, நீங்க என்ன பிரயாசப்படுறீங்களோ, உங்க வேலை ஸ்தலங்களிலே உங்களுடைய எல்லா வருமான நிலையிலும் கர்த்தர் 1000 மடங்காய் கர்த்தர் பலன் தர போகிறார். நீங்க பிரயாசப்பட்டு இரவும் பகலும் நீங்கள் வேலை செய்து நீங்க நிமித்தமாய் நீங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் இல்ல. கர்த்தர் சொல்றார், நீங்க விதைக்கும் போதே சமாதானம் உள்ளவைகளாய் விதைப்பீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அது விதைக்கும் போதே தெரியும், இது வளருமா வளராதா, இது என்ன செய்யணும், இல்லவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், அது பலனை கொடுக்கும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மறைவிடத்திலே பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வானத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கிட்டால் உண்மையாகவே நம்முடைய காரியங்கள் பலன் தந்தே ஆகணும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல சுதந்தரிக்க போகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடந்த மாதத்துல கர்த்தர் சொல்றார், எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். இந்த மாதத்துல சொல்லுங்க, எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க, எல்லாவற்றையும் சுதந்தரிக்க போகிறோம். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் அப்படின்னா பரலோகம் நமக்கு எழுதி சைன் போட்டு சீல் போட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவர்மெண்ட்ல சீலை போட்டா காசு ரெடியா இருக்கிறீங்கல்ல, பரலோக கவர்மெண்ட், பரலோகத்தின் தேவன், அவர் சைன் போட்டு சீல் போட்டு அவர் கட்டளை கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்க வேண்டியது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னதுதான் மாத்த கூட மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே நாம் சுதந்தரிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன் நாட்களில் இருந்தது போல அல்ல. ஏன்னா அப்ப கொஞ்சம் நம்ம இருதயம் மாறாம இருந்தது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தது, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை கேட்காம நம்ம இருதயம் வைரமா கூட கொஞ்சம் மாத்தி வைத்திருந்தோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட்டு இந்த நாட்களில், உபவாசத்தின் நாட்களை தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து, தேவனுக்கு முன்பாக இந்த உபவாசத்து நாட்கள் நம்மை ஒடுக்கி, நம்மை பலப்படுத்தி, நம்முடைய காரியங்களை ஒடுக்கி தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களில் நாம் பணிந்த ஆவியுள்ளவர்களாய் மாறினதுனாலே கர்த்தர் சொல்கிறார், இந்த காரியங்களை எல்லாம் நான் உனக்கு சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவனுடைய வார்த்தை கேட்காததுக்கு முன்பு, அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இருந்தாங்க எகிப்து தேசத்துல. இந்த வார்த்தையை சொல்லுது பாரு, வாசிங்கப்பா 13ஆம் வசனம் வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே
இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே. யார் அந்த புறஜாதி? எகிப்து ஜனங்கள் தான் புறஜாதி. அடுத்தது எருசலேம்ல இருந்து இவன் பிடிச்சிட்டு போயிட்டான். அவங்களுக்கு உண்டாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க? புறஜாதிகளுக்குள்ளே நீங்க சாபமா இருந்தீங்க. இப்படி புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாகவே நாம் சாபமா இருந்தோம். அவன் சந்தோஷமா இருந்தான், அவன் ஆசீர்வாதங்களை அனுபவிச்சான். அவனுக்கு முன்பாக நம்ம சாபமான ஜனங்களை போல இருந்தோம். எப்படி அது? கர்த்தரை ஆராதிக்கணும்னு சந்தோஷமா இருக்கான், அவனால ஆசீர்வாதமா இருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிற நான் இவ்வளவு ஒடுங்கி போயிருக்கணும், இவ்வளவு தரித்திரத்தோடு, இவ்வளவு சாபத்தோடு இருக்கணும்? கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு சாபமா இருந்தியோ அந்த அவ்வளவு சாபத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமா இந்த மாதத்துல மாத்த போறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்கப்பா. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எவ்வளவு சாபமாய் நீங்கள் இருந்தீர்களோ அந்த சாபத்தை, எவ்வளவு சாபமாய் இருந்தீர்களோ அவனே சொல்லுவான், இவர்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், அந்த கர்த்தர் நிமித்தமாய் இவர்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. நம்ம நினைச்சா, இவ்வளவு நாள் நினைச்சோம்ல, கர்த்தரை அறியாதவனே அவனே நல்லா ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிற, இல்ல அவனை முன்பாக கர்த்தர் உன்னை சாபமா தான் வச்சிருந்தாரு. இந்த 12வது மாதத்துல சொல்றார், அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள எவ்வளவு சாபம் இருந்ததோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றார், உன் பாவங்களை அக்கிரமங்களை நான் மன்னித்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டால். கர்த்தர் உன்னை கிருபையாய் மன்னித்து, காரணம் உன் இருதயம் மாறி இருக்கு, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் செம்மையுமாய் மாறி இருப்பதனாலே சாபமான அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் திருப்புகிறார், அதை மாற்றுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தருடைய பரலோகத்தின் தேவன் இவைகளை எல்லாம் நான் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 12வது மாதத்துல கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம், இவ்வளவு நாள் கர்த்தர் கேட்காம இருந்தது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம மாறணும்னு சில காரியங்களை நிறுத்தி வைத்திருந்தார். இந்த மாதத்துல எல்லாத்துக்கும் சைன் போட்டார். ஆமென் சொல்லுங்க. சைன் போட்டு சீல் போட்டாச்சு. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் சீல் போட்டாச்சு. இந்த மாதத்துல சுதந்திரிக்க போறோம். விசுவாசிகளும் ஆமென் சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்க, இந்த மாதத்துல சுதந்திரிக்க போறோம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, இந்த மாதத்துல சுதந்திரிக்க போறோம். அல்லேலூயா. புது வருஷத்துல நம்ம சாபமா இல்ல, ஆசீர்வாதமா உள்ள நுழைய போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள சாபமா இல்ல, ஆசீர்வாதம் பெற்றவங்க தான் உள்ள நுழைச்சாங்க. அல்லேலூயா. எப்படி? டெய்லி மன்னா